जैसा कि हमारे सोनिया गांधी जी लड़े हैं, जैसा कि हमारे राहुल गांधी पैदल चल रहे हैं। अरे मेरा एक बेटा को अगर कुछ भी हुआ ठीक है, लेकिन देश के வணக்கம். ஓட்சோரிக்கு எதிராக டெல்லியில் கூடிய இந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். 5 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் ஓட்சோருக்கு எதிராக கையெழுத்தை போட்டு இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக குரலை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். நரேந்திர மோடியின் அரசாங்கம் சாணக்கியர் அமித்ஷாவிற்கு எதிராக மற்றும் இந்த கூட்டம் கிளம்பவில்லை. இந்த கூட்டம் இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஓட்டு திருட்டுக்கு எதிராக, கியானேஷ்குமாருக்கு எதிராக இந்த கூட்டம் களமிறங்கியது. அந்த பதற்றத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். எந்த அளவில் ஓட்சோரி விவகாரத்தை வைத்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்த கூட்டம் வெளிவந்ததோ, அந்த கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த அரசாங்கம், முக்கியமாக நரேந்திர மோடி, அமித்ஷாவுடைய அந்த பதற்றத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த கூட்டத்திற்கான அர்த்தத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். காங்கிரஸுடைய இந்த கூட்டம் ராம்லீலா மைதானத்தில் களமிறங்கியது. ஆனால் இந்த கூட்டத்தில் எதற்காக டிஎம்சி களமிறங்கவில்லை, எதற்காக ஆம் ஆத்மி கட்சி வரவில்லை, எதற்காக டிஎம்கே, சமாஜ்வாதி பார்ட்டி, சிவசேனா, இது போன்ற எந்த கட்சியுமே களமிறங்கவில்லை. ஆனால் நேற்று இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்திருந்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கிவிட்டார்கள் என்று. நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து ஒவ்வொரு முறையும் ஓட் சோரியை கையில் எடுத்துதான் தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறார்கள் என்கிற இந்த மிகப்பெரிய அலிகேஷன் எடுத்து வைத்தார்கள். லோக்சபாவில் அமித்ஷாவிடம் ஒரு சேலஞ்ச் எடுத்து வைக்கப்பட்டது. முடிஞ்சால் இந்த ஓட்சோரி விவகாரத்தில் ஒரு டிபேட்டை நடத்திவிடுங்கள் என்று. அதற்கான பதில் எந்த அளவில் அமித்ஷா கொடுத்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள். மீண்டும் ஒருவரை பார்த்து விடுங்கள். पहली बात मैं स्पष्ट करना चाहता हूं, मैं 30 साल से विधानसभा और संसद में जनप्रतिनिधि के रूप में चुनकर आता हूं. मुझे लंबा अनुभव है संसदीय प्रणाली का. विपक्ष के नेता महोदय कहते हैं कि पहले मेरी बात का आप जवाब दीजिए, मैं सुनना चाहता हूं. आपकी मुनसफी से संसद नहीं चलेगी. मेरे आप बोलने का क्रम मैं तय करूंगा. इस तरह से नहीं चलेगी संसद. मान्यवर, उनको धैर्य रखना चाहिए, उनको धैर्य रखना चाहिए मेरा जवाब सुनने का. इनकी एक एक बात का जवाब मैं दूंगा, मगर मेरे भाषण का क्रम वो तय नहीं कर सकते, मैं करूंगा क्योंकि मैं बोल रहा हूं. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே, கௌரவ் கோகோய், சச்சின் பைலட் போன்ற ஏராளமான தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த மேடைக்கு எதிரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அடுக்கடுக்காக அந்த 5 கோடி மக்களுடைய கையெழுத்து மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கூட்டத்திலிருந்து வெளிவந்த இன்னொரு கேள்வி, நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்களிடம் தைரியம் இருந்தால் ஒரே ஒரு தேர்தலை, ஒற்றை தேர்தலை நேர்மையான முறையில், பேலட் பேப்பர் முறையில் நடத்தி பாருங்கள் என்று. காங்கிரஸ் பல முறை தூர்த்தால் கூட இன்னைக்கும் ஃபைட் செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸை இன்னைக்கும் அழிக்க முடியவில்லை. காங்கிரஸுடைய ஐடியாலஜியை உங்களால் அடிக்க முடியவில்லை. ஆனால் நரேந்திர மோடி ஒரு தேர்தலை தோர்த்தாலே போதும், நரேந்திர மோடியுடைய அடையாளமே அழிந்து போகும். இதைத்தான் நேற்று இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தில் பேசினார்களா? கிடையாது. ஏராளமான விஷயங்களை நேற்று எடுத்து வைத்திருந்தார்கள். ராகுல் காந்தி நேரடியாக RSS மோகன் பாகவத்தை ஒரு கை பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திருந்தார். மோகன் பாகவத் வாஸ் அன் டார்கெட் ஆஃப் ராகுல் காந்தி எஸ்டர்டே. என்ன நடந்தது? மோகன் பாகவத்தை கேட்டு பாருங்கள். மோகன் பாகவத் கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட், சத்திய से नहीं शक्ति से दुनिया चलती है. உண்மையை வைத்து ஒரு அரசாங்கம் அல்ல உலகம் நடப்பதல்ல, பவரை வைத்து, அதிகாரத்தை வைத்து தான் இந்த நாட்டை நடத்த முடியும் என்று ராகுல் காந்தி தன்னுடைய உரையில் பேசிய இந்த வார்த்தை, நேரடியாக மோகன் பாகவத் பேசிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து ஒட்டுமொத்த RSS பிஜேபியுடைய ஐடியாலஜியை தொழிலிருந்து காட்டக்கூடிய வேலையை பார்த்திருந்தார். மோகன் பாகவத் என்ன கூறினார்? உண்மையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது, உண்மை தேவையே கிடையாது என்று. அப்போ என்ன உண்மை, என்ன தேவை? ஒரு அரசாங்கத்தை நடத்துவதற்கு பவர் இருந்தால் போதும். எந்த ஒற்றுமை பற்றி எடுத்து காட்டுகிறார்? ஹிந்து முஸ்லிமுடைய ஒற்றுமையாக கிடையாது. இந்த நாடு ஒற்றுமைக்கு பேர் போன்ற ஒரு நாடு.
இந்த நாட்டில் வெளிநாட்டு நபர்கள் வந்தால் இந்த நாட்டின் அழகை பார்த்தல்ல, இந்த நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை பார்த்துதான் வியந்து போவார்கள். இந்து, முஸ்லிம், சீக், இசாய் எப்படி ஒரே நாட்டில் ஒரே இடத்தில் வாழ முடியும் என்று, பல மொழிகளை பேசக்கூடிய நாட்டில் எப்படி மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயமானால் கடந்த 11 ஆண்டுகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை, அந்த அழகை அழிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு வெளிநாட்டு நபர்கள் இந்தியாவை பார்த்து இந்தியாவில் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய நிலையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இன்கிரெடிபிள் இந்தியா என்று கூறுவார்கள். இன்னைக்கு கம்யூனிசத்திற்கு பெயர் போன்ற நாடாக மாறிவிட்டது. ஹிந்து ராஷ்டிராவாக இவர்கள் மாற்றப் போறார்களாம் இந்தியாவை. இதைத்தான் நேற்று ராகுல் காந்தி மிக தெளிவாக எடுத்து வைத்திருந்தார். ராகுல் காந்தி என்ன பேசினார் அதை ஒரு முறை பார்த்து விடுங்கள். अब मोहन भागवत का बयान सुनिए। विश्व सत्य को नहीं शक्ति को देखता है। जिसके पास शक्ति है उसे माना जाता है। यह मोहन भागवत की सोच है, यह विचारधारा आरएसएस की है। हमारी विचारधारा, हिंदुस्तान की विचारधारा, हिंदू धर्म की विचारधारा, दुनिया के हर धर्म की विचारधारा कहती है कि सत्य सबसे जरूरी है। और भगवत कहता है सत्य का कोई मतलब नहीं है, सत्ता जरूरी है। इस बात की लड़ाई हो रही है हिंदुस्तान में। भाइयों और बहनों, सत्य और असत्य के बीच में लड़ाई हो रही है। இந்த வீடியோவில் மிக ஆழமாக உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு இன்னொரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மோகன் பாகவத் அப்படி என்னதான் பேசினார்? எதற்காக ஆர்எஸ்எஸ், பிஜேபி அவர்களுடைய ஐடியாலஜி ராகுல் காந்தியுடைய இந்த டார்கெட்டில் வந்தது? क्योंकि हमारे पास सत्य है परंतु विश्व सत्य को नहीं देखता. எங்களிடம் உண்மை இருக்கு, ஆனால் உலக நாடுகள் அந்த உண்மையை மதிப்பதில்ல. असत्य के पीछे शक्ति कितनी है ये देखता है. ஒரு பொய்யுக்கு பின்னாடி பவர் எவ்வளோ இருக்கு, அதிகாரம் எவ்வளோ இருக்கு, அதைத்தான் உலக நாடுகள் பார்க்கிறது. जिनके पास शक्ति है उनकी बात मानता है. அதாவது யாரிடம் அதிகாரம் இருக்கோ அவர்களுடைய பேரை தான் உலக நாடுகள் கேட்கிறது. वो असत्य हो तो भी, அது ஒரு பொய்யாகவே இருந்தால் கூட அதையும் உலக நாடுகள் கேட்கிறது. இது மோகன் பாகவத்துடைய வார்த்தைகள். मन से नहीं मानेगा लेकिन करेगा तो जरूर. மனதளவில் நீங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய பொய்யை அவர் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய வேலையை இவர்கள் பார்ப்பார்கள். कोई भी क्रिया करनी है, काम करना है, हलचल करनी है तो शक्ति चाहिए. எந்த விதமான செயலும் நீங்கள் செய்தால் கூட, எந்த விதமான வேலையும் நீங்கள் பார்த்தால் கூட, எந்த விதமான திட்டத்தை திணிக்க பார்த்தால் கூட அதற்கு பின்னாடி சக்தி தேவை, பவர் தேவை. बिना शक्ति के, बिना ऊर्जा के दुनिया में कोई काम नहीं होता है. பவர் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல் உலகத்தில் எதையுமே நீங்க அசைக்க முடியாது. एनर्जी के आधार पर सब काम होते हैं. उस एनर्जी को, क्रिया शक्ति को हमको पाना है. எனர்ஜி, பவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ அந்த அதிகாரத்தை, அந்த பவரை தான் நாம் கைப்பற்ற வேண்டும். உண்மை தேவையில்லை. திஸ் இஸ் வாட் ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத் சேஸ்.
an unregistered organization, RSS. ஆர்எஸ்எஸ் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனே கிடையாது. எங்கிருந்து பணம் வருது, எங்கிருந்து பணம் போகிறது, யாருக்கு அந்த பணத்தை கொடுக்கிறார்கள், எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. கேட்டால் நாங்கள் இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல்ஸ் என்று கூறுகிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஸிற்கு 150 கோடி ரூபாய் செலவில் டெல்லியில், மத்திய டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டியிருக்கிறார்கள். எங்கிருந்து அந்த பணம் வந்தது, எப்படி அந்த பணம் வந்தது, எந்த விதமான ஆடிட்டும் கிடையாது. மோகன் பாகவத் கூறும்படி நீங்கள் கேட்டீர்கள்னா, நாங்கள் இந்தியாவுடைய அடையாளங்களை, சின்னத்தை மதிக்கிறோம் என்று. ஆனால் இதே ஆர்எஸ்எஸ் உடைய பேப்பர்ஸ்களை அலசி பாருங்கள். இந்த நாட்டு சின்னத்தை விட்டு விடுங்கள், இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை விட்டு விடுங்கள், இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டரை கூட இவர்கள் மதிப்பதல்ல. அண்ட் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் உண்மை தேவையில்லை, பொய் வைத்தால் கூட பரவாயில்லை, பவர் அதிகாரம் தேவை என்று. இதைத்தான் நேற்று ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் எடுத்து வைத்திருந்தார். இதற்கான பதில் எந்த விதத்தில் வரும் என்று நாம் பார்க்க வேண்டும். ராகுல் காந்தி இங்கே மட்டும் நிற்கவில்லை. ராகுல் காந்தி தன்னுடைய இந்த மேடை பேச்சில் பேசிய விஷயங்கள், எந்த 3 பிரஸ் மீட்டில் என்னெல்லாம் பேசினாரோ அது மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் ஆனது. எப்படி 22 முறை பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியுடைய படம் இங்கே வந்தது. தேர்தல் ஆணையம் இதற்கான பதிலை கொடுக்கவில்லை. 3 நபர்களுடைய பெயரை மற்றும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞானேஷ்குமார், டாக்டர் சுக்பீர் சிங் சந்து மற்றும் டாக்டர் விவேக் ஜோஷி. தேர்தல் ஆணையர் அண்ட் சீஃப் தேர்தல் ஆணையர்கள், இந்த 3 நபர்களையுமே நீங்கள் மறக்காமல் இவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இந்த 3 நபர்களுமே இந்த நாட்டு ஜனநாயகத்தை, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை, இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இவர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பிஜேபி அரசாங்கம் செய்து வருகிறது. பிஜேபி அரசாங்கம் எந்த விதமான சட்டங்களையும் கொண்டு வரலாம், எந்த விதமான இம்யூனிட்டியும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதாவது இவர்கள் மீது வழக்கு போடப்படக்கூடாது, இவர்களை சிறையில் அடைக்கக்கூடாது, இவர்கள் சாகும் வரை அரசாங்கம் பாதுகாக்கும் என்கிற அந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எடுத்து வையுங்கள். ஆனால் இன்னைக்கு அல்ல நாளைக்கு ஒரு நாள் இவர்கள் பிடிபடுவார்கள். நரேந்திர மோடி தோற்கதான் போகிறார், பிஜேபி தோற்கதான் போகிறது என்கிற இந்த விஷயத்தை அவர் எடுத்து வைத்திருந்தார். காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் இந்த நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனாக இருக்கிறது. நரேந்திர மோடியுடைய தனிப்பட்ட முறையில் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரேசில் நாட்டிலிருந்து 22 முறை, ஹரியானா தேர்தலில் அந்த பெண்ணுடைய படம் எப்படி வந்தது, 200 முறை ஒரே பெண்ணுடைய படம், ஒரே பெண்ணுடைய பெயர் ஒரு ஒற்றை போலிங் பூத்தில் எப்படி வந்தது? இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எப்படி இந்த தில்லுமுள்ளுக்கள் நடக்கிறது? லட்சக்கணக்கான ஃபேக் ஓட்டர்ஸ்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள் என்கிற அனைத்து கேள்வியும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நபர் ஓட்டு போடுகிறார், அதே நபர் ஹரியானாவில் போய் ஓட்டு போடுகிறார், அதே நபர் பீகாரில் போய் ஓட்டு போடுகிறார், ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு நபர் ஓட்டு போடுகிறார், அதே நபர் கர்நாடகாவில் வந்து ஓட்டு போடுகிறார். எப்படி இந்த தில்லுமுள்ளு நடக்கிறது? இந்த கேள்விகளை கேட்டால் அதற்கு பதில் கிடையாது. ஞானேஷ்குமார் பதில் கொடுப்பதில்லை, டாக்டர் சுக்பீர் சிங் சந்து பதில் கொடுப்பதில்லை, டாக்டர் விவேக் ஜோஷி பதில் கொடுப்பதில்லை. இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது ஒரே வீட்டில் 500, 600, 700 நபர்கள் எப்படி ரெஜிஸ்டர் ஆனார்கள், உத்தரப்பிரதேஷ் டு ஹரியானா எப்படி ஓட்டுச்சோரி நடந்தது என்கிற அனைத்து விஷயத்தையும் நாங்கள் கேட்டோம். 4 நாட்களுக்கு முன்பு பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி அமித்ஷாவிற்கு முன்பு ஒரு சேலஞ்சை எடுத்து வைக்கிறார். நான் 3 பிரஸ் மீட்களை எடுத்து வைத்தேன், 3க்கான ஆதாரங்களை எடுத்து வைத்தேன். நீங்கள் வந்தே மாத்திரம் போன்ற டிபேட்களை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். இந்த நாட்டுக்கு தேவையான ஓட்சோரி என்கிற விஷயத்தை பற்றி ஒரு நாள் நீங்கள் டிபேட் எடுத்து வையுங்கள். ஒருத்தைக்கு ஒருத்த நாம் பார்க்கலாம், பேசலாம், இதை விவரமாக சந்திக்கலாம் என்கிற விஷயத்தை வைத்தால் கூட எந்த விதமான பதிலை அமித்ஷா கொடுத்தார், எந்த விதமான வாதம் பிரதிவாதம் அங்கே நடந்தது, அதையும் நீங்க பார்த்து விடுங்க. और हमारे यहाँ कुछ परिवार ऐसे हैं जो पूछते नहीं वोट चोरी करते। अच्छा बोलिए आप। हाँ बोले आप, बोले। हाँ बोले आप, बोले। स्पीकर सर, मेरा कल एक सवाल था। जो हिंदुस्तान के इतिहास में पहली बार डिसीजन लिया गया कि इलेक्शन कमिश्नर्स को फुल, हाँ नहीं फुल इम्यूनिटी दी जाएगी। ठीक है, ये है ना, इसका जवाब इसका पीठ में खत्म नहीं किया सर। इसके पीछे जो थिंकिंग थी वो हमें सबसे पहले बताएं।
ठीक है। दूसरी बात, नहीं, हरियाणा की जहां इनने बात की, इन्होंने एक उदाहरण लिया, वहां पर अनेक उदाहरण हैं। नहीं, वो भी आपने दिया था ना, 19 वो भी आपने दिया था, 19 इसलिए लाख दिया वो भी। 19 लाख वहां पे फेक लोग, वो उदाहरण आपने दिया था, इसलिए उसका जवाब दिया। और ये भी हमें बता दीजिए, एक्चुअली लेट अस हैव अ डिबेट ऑन माय प्रेस कॉन्फ्रेंस, लेट अस गो, let us have very good idea, let us have a debate on my press conferences. Amit Shah ji, I challenge you to have a debate on the 3 press conferences. प्लीज प्लीज। पहली बात मैं स्पष्ट करना चाहता हूं, मैं 30 साल से विधानसभा और संसद में जनप्रतिनिधि के रूप में चुनकर आता हूं। मुझे लंबा अनुभव है संसदीय प्रणाली का। विपक्ष के नेता महोदय कहते हैं कि पहले मेरी बात का आप जवाब दीजिए, मैं सुनना चाहता हूं। आपकी मुंसफी से संसद नहीं चलेगी। मेरे यहां बोलने का क्रम मैं तय करूंगा, इस तरह से नहीं चलेगी संसद। मान्यवर, उनको धैर्य रखना चाहिए, उनको धैर्य रखना चाहिए मेरा जवाब सुनने का। इनकी एक एक बात का जवाब मैं दूंगा, मगर मेरे भाषण का क्रम वो तय नहीं कर सकते, मैं करूंगा, क्योंकि मैं बोल रहा हूं। எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ராம்லீலா மைதானத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. அதற்கு அருகே பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், அதற்கு அருகே பிரைம் மினிஸ்டருடைய இல்லம், அமித்ஷா அவருடைய இல்லம், அவருடைய ஆஃபீஸ் அனைத்துமே அக்கம் பக்கத்தில் தான். ஆனால் இந்த இடத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கூச்சல் சத்தம், இதை எந்த கோதி மீடியாவும் எடுத்துக்காட்டாததற்கான காரணம் என்ன? கோதி மீடியாவை முடக்கிவிட்டார்கள், சுப்ரீம் கோர்ட்டை முடக்கிவிட்டார்கள், தேர்தல் ஆணையத்தை முடக்கிவிட்டார்கள், இடி, சிபிஐ, ஐடியை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியை, கார்ப்பரேட்டை, பிஸ்னஸ்மேன்ஸ்களை, அரசியல்வாதிகளை மிரட்டக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இப்போ மக்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம், ஓட்டுரிமை, அதையும் பறிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். நேற்று பிரியங்கா காந்தி மீண்டும் ஒரு முறை எப்படி ராகுல் காந்தி 3 பேர்களை மறக்காதீர்கள் கூறினார்களோ அதே போன்றுதான் பிரியங்கா காந்தி நேற்று அவர் பேசிய அந்த உரை, ஞானேஷ் குமார், சுக்பீர் சிங் சிந்து மற்றும் விவேக் ஜோஷியை மறந்து விடாதீர்கள். இந்த நபர்கள் தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியுடைய உரையை நீங்களே கேட்டுவிடுங்கள். क्योंकि जनता का विश्वास भाजपा से, इनकी सरकार से, प्रधानमंत्री मोदी जी से, अमित शाह जी से सबसे हट चुका है। आज इनको चुनाव आयोग की जरूरत है। चुनाव आयोग के बिना ये चुनाव नहीं जीत सकते। और याद रखिए, चुनाव आयोग के जो मुख्य 3 अधिकारी हैं उनके नाम आप याद रखिए, कभी मत भूलिए इनके नाम, क्योंकि ये आज हमारे लोकतंत्र पर वार कर रहे हैं। इतिहास में कभी ऐसा नहीं हुआ कि पूरा विपक्ष कह रहा है कि हमें विश्वास नहीं है चुनाव आयोग में, इन चुनाव में हमारा विश्वास नहीं है, ये चुनाव ठीक ढंग से नहीं किए जा रहे हैं। चुनाव की घोषणा से लेकर वोटर लिस्ट, आचार संहिता, प्रचार, मतदान, मतगणना, ईवीएम और नतीजे से तक हर कदम को, हर चीज को संदिग्ध बना दिया है इन्होंने। நேற்று ஹிந்துவில் 13ஆம் தேதி 14ஆம் தேதி டிசம்பர் அன்று ஒரு தெளிவான ஸ்டோரி பப்ளிஷ் ஆனது. கர்நாடகா ஆலந்த் டிஸ்ட்ரிக்டில் எஸ்ஐடி ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்து விட்டது. அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டது. எஃப்ஐஆர் போட்டதற்கு பின்பு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. கேவி ஆதித்ய பாரத்வாஜோடைய ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹர்ஷனந்த் குட்டேதார் இந்த நபர் தான் பிஜேபியுடைய அந்த வேட்பாளர், தோற்று போனார். இந்த நபருடைய மகன் சுபாஷ் குட்டேதார், இந்த நபர் தான் கர்நாடகாவின் ஆலந்தில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி விங் போன்று நடத்தி அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்களை பயன்படுத்தி ஓட்டு திருட்டுக்கான வேலையை இவர் பார்த்திருந்தார். இதற்கான சார்ஜ் ஷீட் ஃபைலான அடுத்த நிமிடமே கட்டேதாருடைய மகன் கோர்ட்டுக்கு சென்று ஆன்டிசெப்ட்ரி பேலை அப்ளை செய்து வாங்கிவிட்டார். அதாவது ப்ரொடெக்ஷன், ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதற்கான ப்ரொடெக்ஷனையும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்து விடுகிறது. கமிஷன்
did not provided any information. SIT-உடைய இந்த எஃப்ஐஆருக்கு பின்பு தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கொஸ்டினரைஸ் அனுப்பப்பட்டது. இதெல்லாம் எங்களுக்கு தேவை, இந்த தகவல் எல்லாம் எங்களுக்கு தேவை என்று எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை, இதுவரை கொடுக்கவில்லை. எப்படி 6000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுடைய பெயரை நீக்கினீர்கள்? கனெக்ஷன் எங்கே போகிறது? பிஜேபியின் முன்னாள் எம்எல்ஏவுடைய மகன், அந்த நபருடைய வீடு, அந்த நபருடைய ஆஃபீஸில் இந்த ஒட்டுமொத்த திருட்டு நடந்தது என்கிற அந்த விஷயம் நேற்று எடுத்து காட்டப்பட்டது. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியோடைய பிரஸ் மீட்டில் இதை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைத்தார்கள். ராம்லீலா மைதானத்திலிருந்து ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி 2 பேருமே தேர்தல் ஆணையர்களை நேரடியாக ஓட்டு திருடர்கள் என்று கூறிய பின்பு கூட எந்த விதமான பதிலும் கொடுக்கப்படவில்லை. நான் பார்லிமெண்டில் அமித்ஷாவை சேலஞ்ச் செய்யும் போது அவருடைய கையை கவனித்து பார்த்தீர்களா? அந்த கைகளில் நடந்த அந்த நடுக்கம், அதை நீங்க பார்த்தீர்களா? அந்த பயத்தை நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக அமித்ஷா பேசும்போது அவருடைய குரல் பம்மியது. அந்த நபருடைய முகத்தில் ஒரு பதற்றத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள், கை நடுங்குவதை நீங்க பார்த்திருப்பீர்கள். காரணம், ராகுல் காந்தி கேட்ட அந்த கேள்வியில் எந்த விதமான உண்மைகள் இருந்தது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். எதற்காக தேர்தல் ஆணையத்தின் மீது எழும்பக்கூடிய கேள்விகள், அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்தில் பிஜேபி வருகிறது. எதற்காக தேர்தல் ஆணையம் எந்த விதமான ப்ரூஃபையும் எடுத்து காட்டுவதல்ல. ஆமாம், தேர்தல் நேர்மையான முறையில் தான் நடக்கிறது என்கிற விஷயத்தை எடுத்து காட்டுவதல்ல. 6 வயது சிறுமியாக இருக்கட்டும் அல்ல 90 வயது முதியோராக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா ஓட்சோரியை வைத்துதான் தேர்தலை நடத்தி வருகிறார்கள். ஒற்றை தேர்தலை நீங்கள் நடத்தி பாருங்கள். The challenge is just conduct one single election, free and fair. Free and fair வழியாக ஒரு சிறிய பஞ்சாயத்து தேர்தலை நடத்தி பாருங்கள், உங்களால் வெற்றி பெற முடியாது என்கிற இந்த விஷயம். ராகுல் காந்தி இந்த இடத்துல மட்டும் நிற்கவில்லை. சத்ய கி ஜீத் ஹோகி ஹம் மகாத்மா காந்தி கே பத் சின்னோं में चलने वाले लोग हैं. உண்மையை கையில் எடுத்து மகாத்மா காந்தியுடைய வழியில் நாங்கள் நடக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் போய் பித்தலாட்டம், அதிகாரம் அனைத்தையுமே நீங்கள் வைத்து எந்த விதமான ஓட்டு திருட்டையும் வைத்து நீங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் இன்னைக்கு அல்ல, ஒரு நாள் நீங்கள் தோற்க போகிறீர்கள். அன்னைக்கு நீங்கள் கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தையுமே நாங்கள் மாற்றக்கூடிய வேலையை பார்ப்போம் என்கிற அந்த சேலஞ்சை ராகுல் காந்தி எடுத்து வைத்தார். கடைசியில் மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரசின் பிரசிடென்ட் பேசிய போது ஒட்டுமொத்த கூட்டம், ஒட்டுமொத்த சபையே எழுந்து நின்று கைத்தட்டி சல்யூட் அடித்தது. எதற்காக? 80 வயது லீடர் மல்லிகார்ஜுன் கர்கேவுடைய அந்த உரையை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய எனக்கு இருக்கக்கூடிய ஒரே மகன் என்னுடைய மனைவி ஃபோன் செய்தார், என்னுடைய மகள் டாக்டர் ஃபோன் செய்தார், ஹாஸ்பிட்டலிருந்து மருத்துவமனையிலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. சீரியஸான ஆப்ரேஷன் சார், குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் பிடிக்கும், எது வேணாலும் நடக்கலாம், வந்துருங்க, வந்து உங்களுடைய மகனை ஒரு முறை பார்த்து விடுங்கள். இரட்டை மனதில் இருந்தேன் சார், போகலாமா போகக்கூடாதா என்று. போகணும், என்னோட ஒரே மகன் தானே, போகக்கூடாது ஏன்? இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்காக, இந்த நாட்டு மக்களுடைய உரிமைக்காக பார்லிமெண்ட் நடக்கிறது, பார்லிமெண்டில் டிபேட் நடக்கிறது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் போன்ற நபர்கள், முக்கியமாக சோனியா காந்தி இழக்காததை இழந்து நின்ற பின்பு கூட இன்னைக்கும் இந்த நாட்டிற்காக போராடக்கூடிய வேலையை அவர் பார்த்து வருகிறார். இராணுவ வீரர்கள் பார்டரில் தன்னோட உயிருக்கு பயப்படுவதல்ல. ஒரு மகன்தானே, போனா போகட்டும், பெங்களூர் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இந்த மிகப்பெரிய மகா ரேலியில் நான் கலந்து கொள்வேன் என்கிற அந்த வைராக்கியத்தில் நான் நின்றேன். மகனுடைய ஆப்ரேஷன் அங்கே நடக்கிறது, நான் இங்கே உங்களுக்கு முன்பு பேசி கொண்டிருக்கிறேன். மல்லிகார்ஜுன் கர்கே இந்த வார்த்தையை பேசிய உடனேயே ராகுல் காந்தி எழுந்து நிற்கிறார். அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே எந்திரிச்சு நிற்கிறார்கள். பின்னாடி திரும்பி பார்த்தால் ஒட்டுமொத்த கூட்டம், மக்கள் கூட்டம், அனைத்து நபர்களுமே எந்திரிச்சு நிற்கிறார்கள். ஒரு 80 வயதான சீனியர் பாலிட்டிஷியன் தன்னுடைய மகன் அந்த நிலையில் இருந்தால் கூட இந்த நாட்டு மக்களுக்காக நான் நிற்கிறேன் என்று கூறிய அந்த வார்த்தை மக்களுடைய மனதை கவர்ந்து விட்டது. 2 நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி பேசிய உரைக்கு பதில் கொடுக்கும்படி அமித்ஷா வெளிவந்தார். அதாவது ஓட்சோரியை எப்படி தவிர்க்கலாம் என்கிறது விஷயம்.
அதற்கு பதில் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த கோதி மீடியா ஒரு ஸ்டோரியை நடத்தியது. அமித்ஷாவிற்கு முடியவில்லை, ஜுரம் அடித்து கொண்டிருந்தது, ஆனால் கூட அமித்ஷா வந்தார், பதில் கொடுத்தார் என்று. ஆனால் 80 வயது முதியோர் தன்னுடைய மகனுடைய மிகப்பெரிய உயிருக்கு போராடக்கூடிய இந்த நிலையில் கூட அவர் அங்கே வந்து நிற்கிறார் என்கிற இந்த விஷயத்தை ஒரு கோதி மீடியா கூட எடுத்து வைக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேசவில்லை. கர்நாடகா டு காஷ்மீர்லேருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள், வெஸ்ட் பெங்கால் டு குஜராத்லேருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை நான் ஏமாற்ற முடியாது, மக்கள் என்னை கேட்க வரவில்லை, மக்கள் இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற இந்த விஷயத்தை மல்லிகார்ஜுன் கர்கே எடுத்து வைக்கும்போது அங்கே நடந்த அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 140 கோடி மக்களுக்காக நான் இங்கே வந்து பேசி கொண்டிருக்கிறேன், என்னுடைய மகன் போனால் போகட்டும், இந்த நாட்டு மக்களை நான் விட மாட்டேன், இந்த நாட்டு ஐடியாலஜியை நான் விட மாட்டேன். எத்தனையோ முறை இவர்கள் எங்களை தோற்கடித்து விட்டார்கள், ஆனால் இன்னைக்கும் காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது, காங்கிரஸை அழிக்க முடியவில்லை, காங்கிரஸுடைய ஐடியாலஜியை இவர்களால் அழிக்க முடியவில்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து, ஐடியை வைத்து, சிபிஐ வைத்து மிரட்டி வருகிறார்கள். இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். பயப்படாதீர்கள், உறுதியாக இருங்கள், தைரியமாக இருங்கள். நீங்கள் உறுதியாக இருக்கும் வரை இவர்கள் பயப்படுவார்கள். எத்தனையோ முறை எங்களை தோற்கடித்த பார்த்த பின்பு கூட எங்களோட ஐடியாலஜி இவர்களால் அளிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு முறை நரேந்திர மோடி தோற்று போனால், ஜஸ்ட் ஒன்ஸ் இஃப் ஹி லூசஸ் த எலெக்ஷன், அவரால் எழுந்து நிற்க முடியாது, பிஜேபியால் எழுந்து நிற்க முடியாது என்கிற விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். 5 கோடி மக்களுடைய அந்த கையெழுத்துக்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த இடத்திலிருந்து இந்த போராட்ட குரல் கிளம்பியதோ, அதாவது ஓட் சோரிங்கிற விஷயத்தை வைத்து, இதை தாண்டி எஸ்ஐஆர் என்கிற விஷயத்தை வைத்து ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு விசாரணையில் இருக்கிறது. ஜூலை போனது, ஆகஸ்ட் போனது, செப்டம்பர் போனது, அக்டோபர் போனது, நவம்பரும் போய்விட்டது, டிசம்பரில் வந்து நிற்கிறோம். ஆனால் இதுவரை சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இழுவையில் தான் இருக்கிறது. பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு புதிய அரசாங்கம் வந்து விட்டது, இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இழுவையில் இருக்கிறது. வந்தேரிகள் எந்த பீகார் எஸ்ஐஆரும் போது அல்ல தேர்தலும் போது வந்தேரிகள் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்தார்களோ, அந்த வந்தேரிகளுக்கான வார்த்தை எங்களிருந்து உருவானது. இன்ஃபில்ட்ரேட்டர் அசம்லேருந்து, அசமில் தான் என்ஆர்சி நடத்தினார்கள். என்ஆர்சி நடத்தினார்கள், ஆனால் எஸ்ஐஆரை அசம்பில் எதற்காக நடத்தவில்லை? பீகாரில் நடத்துகிறீர்கள், யூபியில் நடத்துகிறீர்கள், தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள், வெஸ்ட் பெங்காலில் நடத்துகிறீர்கள். 3 கோடி மக்களை எஸ்ஐஆர் வழியாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். 3 crore people ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். அப்போ எத்தனை நபர்களுடைய பேரை நீங்கள் நீக்கினீர்கள்? எந்த அளவில் இந்த எஸ்ஐஆர் மக்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. பீகாரில் வெறும் 65 லட்சம் நபர்களுடைய ஓட்டு தான் நீக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 3 கோடி. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பின்பு கூட பிஜேபி மக்கள் கையில் 10,000 ரூபாய் கொடுத்து வந்தது. யாராலையுமே அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. தேர்தல் ஆணையம் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு வேடிக்கை மற்றும் தான் பார்த்து கொண்டிருந்தது. எந்த விதமான ஹிண்டன்ஸ், எந்த விதமான கேள்வி, எந்த விதமான ரியாக்ஷனும் தேர்தல் ஆணையம் காட்டவில்லை. அப்போ நிச்சயமாக தெரிகிறது இல்லையா, தேர்தல் ஆணையம் ஒரு திருட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பிஜேபிக்காக அந்த திருட்டு வேலையை பார்த்து வருகிறார்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பிஜேபியுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இந்த கூட்டத்தை பார்த்து சரிந்து விட்டது. பார்லிமெண்டில் கேட்கக்கூடிய கேள்வி அதற்கு பதில் கொடுக்க முடியவில்லை. இப்போ மக்கள் மேடைகளிலிருந்து வரக்கூடிய இந்த கேள்விகளுக்காகவும் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. அடுத்தபடியாக டிஎம்கே, வெஸ்ட் பெங்கால், டிஎம்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி, சிவசேனா, சமாஜ்வாதி பார்ட்டி, இந்த அனைத்து நபர்களும் ஒன்று கூடி இருந்தால் இந்த இம்பேக்ட் இந்த அளவில் ஆயிருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். இந்த இடத்திலும் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. எலெக்ஷன் ஓட்டர்ஸ் லிஸ்டாக இருக்கட்டும், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆக இருக்கட்டும், கேம்பெயினிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், கவுண்டிங்காக இருக்கட்டும், இவிஎம்மாக இருக்கட்டும், அனைத்திற்கும் மேலே மக்களுடைய நம்பிக்கை சரியக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. இதற்கான பொறுப்பு யார்? தேர்தல் ஆணையம் தான். அப்போ ஏன் தேர்தல் ஆணையம் எதற்கான பதிலும் கொடுக்கவில்லை? நேற்று இந்த ஒட்டுமொத்த மேடை பேச்சில், இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தில், இந்த சபையிலிருந்து வெளிவரக்கூடிய விஷயம், ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர் 3 பிரஸ் மீட்களை ராகுல் காந்தி எடுத்து வைத்திருந்தார். இந்த 3 பிரஸ் மீட்களுக்கும் நேரடியாக தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்கவில்லை. பிஜேபி எதற்கான பதில் கொடுத்து வந்தது? லீடர்ஸ், பார்ட்டிஸ், ஐடியாலஜி அனைத்துமே ஒரு நாட்டை பலப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கும். ஆனால் பிஜேபியோட ஐடியாலஜி என்ன? உண்மை எங்களுக்கு தேவையில்லை,
உண்மையை வைத்து இந்த நாட்டை நடத்த முடியாது. பவரை வைத்து, அதிகாரத்தை வைத்து தான் இந்த நாட்டை நடத்த முடியும். அப்போ வெளிப்படையாக பிஜேபி எடுத்து வைத்த விஷயம் என்ன? என்ன நடந்தாலும், எவ்வளோ போய் பேசினாலும், எவ்வளோ பணம் செலவானாலும், எவ்வளோ கலவரங்களை தூண்டினாலும் இந்த நாட்டில் அதிகாரத்தை பிடிப்பதற்கு நாங்கள் எந்த லெவலில் கூட விலக தயாராக இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடத்தினார்கள்? எந்த விதமான கம்யூனல் ட்விஸ்டை இவர்கள் செய்ய பார்த்தார்கள்? ஒரு அமைதியான மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு அமைதியை சீர்குலைக்கும்படி இன்னைக்கு பிஜேபி எடுத்து வைத்த அந்த தாண்டவம் தமிழ்நாட்டை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வைத்து, தமிழ்நாட்டு அரசியலை வைத்து இன்னைக்கு வட இந்தியாவில் தான் இவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். MK ஸ்டாலின் அவர்களுடைய உருவ பொம்மைகளை எரிக்கிறார்களாம். காரணம், ஹிந்து மதத்திற்கு எதிராக இவர்கள் நடத்துகிறார்களாம். ஆனால் இதே பள்ளிவாசலில், இதே கோவில்களில், இதே கிரிஜாகர் சர்ச்களில், இதே குருதுவாராக்களில் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் போய் பாருங்கள். ஒவ்வொரு கோவிலை கட்டும்போது ஒரு இஸ்லாமியரும் அங்கே டொனேஷன் கொடுத்திருப்பார். ஒரு மசூதி கட்டப்படும் போது அங்கே ஒரு ஹிந்துவும் டொனேஷன் கொடுத்திருப்பார். இன்னைக்கும் இந்துக்கள் ஒரு மசூதியை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடக்கூடிய வேலை பார்ப்பார்கள். வேளாங்கண்ணிக்கு போய் பாருங்கள். வேளாங்கண்ணியில் கிறிஸ்துவர்கள் எத்தனை நபர்கள் போறார்களோ அதே அளவில் இந்துக்களும் போறார்கள். எந்த கோயில் எடுத்து பாருங்கள், அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள், அதில் பாதி கடைகள் இஸ்லாமர்களுடைய கடைகளாக இருக்கும். அந்த அளவில் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை நீங்கள் அழிக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்கள். ஆனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இங்கே எந்த அரசியலை நீங்கள் நகர்த்த பார்த்தீர்களோ இந்த மண்ணை நீங்கள் ஒரு துளி கூட மாற்ற முடியவில்லை. ஆனால் இதை வைத்து வட இந்தியாவில் நீங்கள் ஓட்டு சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறீர்கள். அதை தான் உங்களால் செய்ய முடியும், வேறு எதுவுமே கிடையாது. சிந்தித்து பாருங்கள், இந்த கூட்டம் எந்த அளவில் பிஜேபியை பேக்ஃபுட்டில் தள்ளிவிட்டிருக்கிறது. ஆனால் கூட பிஜேபி இதை எதிர்கொள்வார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அடுத்த கட்டுக்கதையை வைத்து, அடுத்த பொய்களை வைத்து அவர்கள் பேலன்ஸ் அவுட் செய்ய பார்ப்பார்கள். ஆனால் உண்மையை மறைக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர்களால் முடியாது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.